السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை 99 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி தருகின்றான். எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் திக்ருகளை துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓத வேண்டும். அவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பதில் வழங்குவான். திக்ருகளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, அதாவது சுவர்க்கவாசிகளுக்கு ஒரு கவலை இருக்கும். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கலாம் என்ற ஒரு கவலை ஒவ்வொரு சுவர்க்கவாசிகளுக்கும் இருக்கும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வினுடைய அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் தான் அல்லாஹு ஸமத். இந்த அல்லாஹு ஸமத் என்ற இந்த திருநாமத்தை நாம் 99 தடவைகள் ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு திருநாமமாக இந்த திருநாமம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விடயத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி தருவான். நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னும் ஓதி வருவோம். ஏனென்றால் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது.